இலங்கையில் 2005ஆம் ஆண்டுல இருந்து 2015ஆம் ஆண்டு மட்டும் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்திலையும் 2019ஆம் ஆண்டுல இருந்து 2022ஆம் ஆண்டு மட்டும் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்திலையும் மொத்தமாக 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடி செய்யப்பட்டிருக்குது. இந்த தொகைகள் எல்லாமே எங்க இருந்து பெறப்பட்டது, இப்ப எங்க வைப்பு செய்யப்பட்டிருக்குது, எந்தெந்த நாடுகள்ல என்ன துறைகள்ல முதலீடு செய்யப்பட்டிருக்குது என்று சொல்லி இதுவரைக்கும் வெளிவராத பல ரகசியங்களை லங்கா நியூஸ் இணையதளம் இன்றைக்கு வெளியிட்டிருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். பல நிறுவனங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது, பல மோசடி வழிகள் அம்பலப்படுத்தப்பட்டிருக்குது. இதற்கு எதிராக இன்டர்போல் தரப்புல இருந்து ஒரு எதிர் நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஆக என்னெல்லாம் நடந்திருக்குது, அது எப்படி நடந்திருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, இங்க பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த ராஜபக்சர்கள் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் சரி, ஆனா இவர்கள் மோசடி செய்யறதுக்கு பணம் எங்க இருந்து வந்தது, அதாவது எந்தெந்த துறைகள்ல இருந்து இந்த பணம் மோசடி செய்யப்பட்டது, அதே போல இவர்கள் மோசடியாக பெற்றுக்கொண்ட பணம் எல்லாம் இப்ப எங்க இருக்கு, எந்த நாடுகள்ல இருக்கு, என்ன துறைகள்ல இருக்குதுன்றதுதான். இதற்கான ஒரு தெளிவான விளக்கமான பதிலைத்தான் லங்கா நியூஸ் இணையதளம் இன்றைக்கு வெளியிட்டிருக்குது. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, இலங்கையில 2005ஆம் ஆண்டுல இருந்து 2015ஆம் ஆண்டு மட்டும் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்திலேயும், அதற்கு பிறகு 2019ஆம் ஆண்டுல இருந்து 2022ஆம் ஆண்டு மட்டும் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தையும் சேர்த்து, அதாவது இந்த 2 ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்திலேயும் மொத்தமாக 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மோசடியாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு, அதாவது அரச தொகைகள் ஏமாற்றப்பட்டிருக்குது என்று சொல்லி இந்த இணையதளம் குற்றம் சுமத்தி இருக்குது. இங்க எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி, 7 பில்லியன் அமெரிக்க டாலர் என்றது மிகப்பெரிய ஒரு தொகை. அப்படிப்பட்ட தொகை இலங்கையில எங்க இருந்து மோசடி செய்யப்பட்டது, அதாவது எந்த துறைகள்ல இருந்து எப்படி ஏமாற்றப்பட்டிருக்குது என்று சொன்னா, முதலாவது ராணுவ கொள்முதல் ஒப்பந்தங்கள். அதாவது இலங்கையில இந்த 2005 இருந்து 2009ஆம் ஆண்டு மட்டும் நடைபெற்ற இந்த உள்நாட்டு இறுதி யுத்தத்தை காரணமாக வச்சுக்கொண்டு பல்வேறுபட்ட நாடுகள்ல இருந்து இந்த ராணுவ தளபாடங்கள், அதாவது ராணுவ ஆயுதங்கள் எல்லாமே கொள்வனவு செய்யப்பட்டிருக்குது. இதற்காக பல மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவு செய்யப்பட்டதாகவும், இங்கதான் மிகப்பெரிய தொகைகள் எல்லாமே மோசடிகளாக ஏமாற்றப்பட்டதாகவும் இங்க சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. அதே போல இரண்டாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், அதாவது இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எமிரேட்ஸோட செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள்ல இருந்து வெளியில வந்த பிறகு இது முழுக்க முழுக்க தன்னிச்சையாக அரசியல் தேவைகளுக்காகவும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் பயன்படுத்தப்பட்டதாகவும், இது மட்டும் இல்லாம இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் செய்கின்ற பல ஒப்பந்தங்கள்ல இருந்து பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் மோசடி செய்யப்பட்டதாகவும் இங்க சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம அரசினுடைய இந்த சுகாதார மருந்து கொள்ளளவு செய்யப்படுகிற வேலை திட்டம், மகாநெகம கிராமிய வீட்டு திட்ட வேலை திட்டம், இந்த புதிய சாலைகள் அமைக்கிற செயற்பாடு, மீன்வளத்துறை, விமானப்படைத்துறை என்று சொல்லி இந்த இடங்கள்ல இருந்துதான் இந்த பணங்கள் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டதாக இங்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. சரி, அப்படி என்றா இந்த பணங்கள் எல்லாமே இப்ப எங்க வைப்பு செய்யப்பட்டிருக்குது என்று கேட்டா, உலகத்தில் இருக்கிற 18 நாடுகள்ல சுற்றுலா துறைகளையும் வாகன இறக்குமதி துறைகளையும் வேளாண்மை துறைகளையும் இது முதலீடு செய்யப்பட்டிருக்குதா. இதை விட கப்பல்களாகவும் வணிக கட்டட நிறுவனங்களாகவும் வீடுகளாகவும் நிலங்களாகவும் கூட இந்த பணங்கள் மாற்றப்பட்டிருக்குதா. இங்க மிக முக்கியமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயம் தான் பிரவுன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனம். அதாவது உள்நாடுகளில் நடைபெற இப்படியான சட்டவிரோத சொத்து சேர்ப்புகள், அதாவது பணங்களை சொத்துக்களாக சேர்க்கப்படுகிற விடயங்களை சட்ட ரீதியாக இன்னும் ஒரு நாடுகளில் நாங்கள் முதலீடுகளாக மேற்கொள்ளணும் என்று சொன்னா இந்த நிறுவனம் அதை செயற்படுத்தி கொடுக்குது என்று சொல்லி இந்த நிறுவனத்தின் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. இந்த பிரவுன்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த நிறுவனம் மூலம்தான் இவர்களும் இந்த பணங்களை வெளிநாடுகளில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த இணையதளம் குற்றம் சாட்டியிருக்குது. இது மட்டும் இல்லாம லண்டன், ஜெனீவா, துபாய் போன்ற நாடுகளில் இருக்கிற சட்ட ஆலோசகர்கள், நிதி பரிசோதகர்கள் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகள்ல சம்பந்தம் இல்லாம, அதாவது நம்பிக்கையற்ற ஒரு நிதி வலையமைப்பு செயற்படுறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த பணங்கள் எல்லாமே மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள், தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் விடுதிகளாகவும், லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வணிக கட்டடங்களாகவும், பிரிட்டிஷ் விர்ஜின் தீவுகளில் முகவர் நிறுவனங்களாகவும், துபாயில் இருக்கிற விமான நிறுவனங்கள், கப்பல் நிறுவனங்கள்ல ரகசிய பங்குகளாகவும் வாங்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இதை விட இந்த தனியார் நிதி நிறுவனங்கள், இறக்குமதி துறை, வேளாண்மை துறை, வங்கித்துறை என்று சொல்லி இதுலயும் பல ரகசிய நடவடிக்கைகள் இருக்கிறதால
இது சார்ந்த விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டு இப்ப இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்கிறதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. அதே போல துபாய், கோலாலம்பூர், சூரிச் போன்ற இடங்கள்ல இருக்கிற தனியார் நிதி நிறுவனங்கள்ல சந்தேகத்துக்கிடமான ஒரு பணப்பரிவர்த்தனை இருக்கிறதாகவும் இது சார்ந்த விசாரணைகளும் இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி இங்க சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் ஒன்று வெளியில வந்திருக்குது. ஆனா இங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், இது சார்ந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா? அப்படியே எடுக்கப்பட்டாலும் இந்த பணம் சொத்துக்களாகவோ பணங்களாகவோ மீள இலங்கைக்கு கொண்டு வரப்பட முடியுமா என்றுதான். முடியும். இதற்கு 2 வழிகள் இருக்குது. முதலாவது, இன்டர்போலினுடைய நிதி குற்ற பிரிவு ஆதரவளிக்கிற அசஸ்ட் ரீகவரி கமிஷன் என்று சொல்லப்படுகிற ஏஆர்சியால இந்த பண பரிவர்த்தனைகள் எல்லாமே கண்காணிக்கப்பட்டது. அதாவது இப்படி இவர்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தேகத்துக்கிடமான கணக்குகள், இந்த நிதி நிறுவனங்கள், அங்க நடைபெற பண கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இந்த ஏஆர்சியால கண்காணிக்கப்பட தொடங்கி இருக்குது. இதன் மூலம் பினான்சியல் டைம்ஸுக்கு கிடைச்ச ஒரு ரகசிய அறிக்கையின் பிரகாரம் இந்த ஏஆர்சி ஊடாக மஹிந்த ராஜபக்ச குடும்பம், அதுல இந்த மோசடிகளோடு ஈடுபட்டவர்கள், இவர்களுக்கு உதவி செய்தவர்கள், வெளிநாடுகளில் இருந்து இந்த பண பரிவர்த்தனைகளுக்கு உதவி செஞ்சவர்கள் என்று சொல்லி சகலர் மேலையும் வழக்கு தொடுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள் போய்கொண்டிருக்கிறதாக இந்த பினான்சியல் டைம் சொல்லி இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப இலங்கையில் இருக்கிற இந்த புதிய சொத்து மீட்பு சட்டத்தின் பிரகாரமும் இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். எப்படி என்று சொன்னா, இந்த மோசடிகளுக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய ராஜபக்சர்கள், இவர்களுக்கு உதவி செய்தவர்கள், இவர்களில் இருந்து ஆதாயங்களை பெற்றிருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள் என்று சொல்லி சகலர் மேலையும் வழக்கு தொடுக்கப்பட்டு இந்த பணங்களை மீள வெளிநாட்டில் இருந்து உள்நாட்டுக்கு கொண்டு வர முடியும். இந்த 2 வழிகள், அதாவது ஏஆர்சி அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய புதிய சொத்து மீட்பு சட்டம், இந்த 2 வழிகள்ல ஏதாவது ஒன்று, மிக முக்கியமாக இந்த ஏஆர்சி மூலம் சர்வதேச ரீதியில வழக்கு தொடுக்கப்பட்டா இந்த சின்ன நாட்டில இருந்து எவ்வளவு தொகைகள் மோசடி செய்யப்பட்டிருக்குது, மீள எவ்வளவு தொகைகள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுது என்று சொல்லி இந்த ஒட்டுமொத்த உலகமே வேடிக்கை பார்க்கும் என்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இந்த விசாரணைகள்ல இலங்கை அரசு தரப்புல இருந்து இப்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படணும் என்று சொன்னா என்னென்ன தடைகள் இருக்குது? ஏனென்று சொன்னா, ஏற்கனவே இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன மோசடி, அதாவது இலங்கையில் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் சார்ந்த பண பரிவர்த்தனைகள், அங்க நடைபெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாமே தொலைந்து விட்டது. அதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லி அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்குது. அதே போல 2005 இருந்து 2009ஆம் ஆண்டு மட்டும் நடைபெற்ற இந்த இறுதி யுத்தத்தை காரணம் காட்டி வாங்கப்பட்ட ராணுவ தளபாடங்கள், ராணுவ ஆயுதங்களுக்கான இந்த பண கொடுக்கல் வாங்கல் சார்ந்த அறிக்கைகளை 2022ஆம் ஆண்டு கோட்டாபாய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேற்றும் போது அவர் அதை அழித்து விட்டார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. ஆக இப்படிப்பட்ட நிலையில இந்த விசாரணையை கொண்டு செல்ல முடியுமா? ஏனென்று சொன்னா, எதிரான அறிக்கைகள் எல்லாமே, ஆதாரங்கள் எல்லாமே இல்லாம இருக்குது. இதால இந்த விசாரணையை கொண்டு செல்றதுல இப்படியான தடைகள் ஏற்பட போகுது. இதுல இருந்து ஜனாதிபதி அனுரவனுடைய அரசாங்கம் எந்தெந்த விடயங்கள் அதீத கரிசனை கொள்ளணும். அது மட்டுமல்லாம முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவனுடைய மகன், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்கள், உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்கள் 7 மண்டா இந்த ராஜபக்சர்கள் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிற சொத்துக்களை வெளிநாடுகளில் இருந்து மீட்டு காட்டுங்கன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரவனுடைய அரசாங்கத்துக்கு சவால் விட்டிருந்தவர். இப்படிப்பட்ட இந்த நிலையில தான் லங்கா நியூஸ் இணையதளம் இந்த தகவலை வெளியிட்டு இருக்குது. இதுல இருந்து வேற யாரெல்லாம் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? என்னன்னு சொன்னா, மீன்வளத்துறை சொல்லப்பட்டிருக்குது, விமானப்படைத்துறை சொல்லப்பட்டிருக்குது. ஆக இதுகள் சார்ந்து வேற யாராவது கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்குதான்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.